பிரியாணி செய்ய போடியாம உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வடாங்கன்னு அப்பா சொல்லிட்டு இருந்துச்சு. ஆமாட்டி, இப்போ அதுக்கு என்ன? ஏம்மா உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? போன வருஷம் நீ செஞ்ச பிரியாணியை தின்னுட்டு இந்த வீட்டு பக்கமே வடாம போச்சு பெடியாச்சு. இப்போ பெடியாச்சு ஊர்லேருந்து வாடன்னு ஃபோன் பண்ணிச்சான். நீ வேட இந்த நேரத்தில் சிக்கன் பிரியாணி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி திரும்பவும் ஓடி போயிட போகுது. என்னட்டி சொல்லுது? அந்த அண்டாவாயி வாராளா? சும்மாவே என்கிட்ட மல்லுக்கு தான் நிப்பா. இப்போ அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து விட்டாவனா என்ன ஒரு வழியா ஆக்கிருவாவளே. நீ வாய் வச்சுட்டு சும்மா எடுக்கணும். இப்போதான் ஆச்சி சொல்லிட்டு இருந்துச்சு தெரியுமா? அந்த ஆச்சி ஊர்லேருந்து வரும்போது பனியாடம், அப்புறம் சீனி கிழங்கு, பனங்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன் தெரியுமா? உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்கணும். அவ வாங்கிட்டு வர சீனி கிழங்குக்கும் பனங்கிழங்குக்கும் பணியாரத்துக்கும் ஆசைப்பட்டு நீ வாய் ஆன்னு பொழந்துக்கிட்டு இரு. அவ இங்க வந்து என்ன அழிச்சாட்டியம் பண்ணுவா தெரியுமா? என்னல வரும்போதே தாம் தும்முன்னு குதிச்சுக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு வர. சுரேஷ், உங்க வீட்ல என்ன குழம்புல? இன்னைக்கு எங்க வீட்ல சிக்கன் பிரியாணி தெரியுமா? என்னடி சொல்ற? சிக்கன் பிரியாணியா? எத்தே எனக்கும் சிக்கன் பிரியாணி வச்சிருங்க. இப்போ வரேன். எங்க அம்மாட்ட அரிசி வேணுமா வேண்டாமா இல்ல அத்தை சிக்கன் பிரியாணி தருவாங்க அதுக்காக வெயிட் பண்ணுவோமான்னு கேட்டுட்டு ஓடியாரேன். பேதியில போவா. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டியா? ஊர்ல உள்ளவளுக்கெல்லாம் ஆக்கி போடுறதுக்கா நான் இருக்கேன். எட்டி டப்பி மூச்சி, இந்த சுரேஷ் பையா அம்மா பிரியாணி தருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓடுதான். அம்மா பிரியாணியை திங்க முடியாம எப்படி அவஸ்தைப்பட போறான் பாடு. என்ன என்ன கண்டா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? எட்டி, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு எதுக்கிட்டு இந்த வேண்டாத வேலை? சும்மாவே நீ ஒரு குழம்பு வச்சா திங்க முடியாது. இதுல சிக்கன் பிரியாணி செய்ய போறியாக்கும்? இத்தனை வருஷம் சமைச்சு போட்டதுல எது நல்லா இருந்திருக்கு? இந்த லட்சணத்துல உன் ஃப்ரெண்ட்ஸோட வேற கூப்பிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஓ, பேசாம போயிரும். எனக்கு வாயில நல்லா வந்துட போகுது. யோ பச்சைக்கிளி, நான் எத்தனை நாள் உமருக்காக மாங்கு மங்கன்னு சமைச்சு போட்டிருக்கேன். நீர் என்னன்னா என்ன நக்கல் அடிக்கிறது? ஆமா தாயே, நக்கல் இல்ல விக்கல் இல்ல, உண்மையதான் சொல்றேன். என்னை அளவோ இன்னைக்கு என் தலையெடுத்து வீட்டுல இருக்கோம்ல, எதை போட்டாலும் தின்னுத்தானே ஆகணும். நீ செய். உன்னை யாரு குறை சொல்ல முடியும்? யோ பச்சை கிளி, சவுட்டு மனுஷா, என்ன நான் சிக்கன் பிரியாணி செய்யவா வேண்டாமா? அடியே தவள, உனக்கு என்ன இஷ்டமோ அத செய்ய. நான் தான் சிக்கிக்கிட்டேன்னு நினைச்சேன். இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸோடும் மாட்டிக்கிட்டு முழிக்க போராடுவோம். வர வர இந்த ஆளுக்கு ரொம்ப நக்கலா தான் போச்சு. எவ்வளவு திமிர் இருந்தா நான் செய்யற பிரியாணியே குறை சொல்வாரு. வரட்டும் இன்னைக்கு. அதான் விட்டா அந்த சுரேஷ் பை ஆத்தா இருக்கல்ல, அவளுக்கு சட்டியோட தூக்கி கொடுத்துட வேண்டியதான். அவ தின்னுட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுவா. இந்த தவளை கிட்ட ஒரு கிளாஸ் அரிசி கேட்டதுக்கு இன்னும் கொடுத்து விடுறா. இவளையும் ஆளை காணும், இந்த பெயரையும் ஆளை காணும். பாவி பேய் உள்ள அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்க. காலங்கத்தால கடை திறந்திருக்க மாட்டான் தானே ஒன்ன போக சொன்னேன். என்னல அரிசியே இல்லைன்னு சொல்லிட்டாளா? அதுதான் இல்ல, உன் மவன் அறிவாளின்னு நிரூபிச்சுக்கிறேன் பாரு. எம்மா உனக்கு அரிசி வேணுமா பிரியாணி வேணுமா? என்னல சொல்லுது? பிரியாணியா? உங்க அப்பா காலையிலே மூஞ்சி தூக்கிட்டுல போனாரு, இல்ல பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாரா? அப்பா இல்லம்மா, தவளை தெல்ல பிரியாணி செய்ய போதா. அதான் போடுங்க, எங்க அம்மாட்ட கேட்டு வரேன். உங்களுக்கு அரிசி வேணுமா இல்ல பிரியாணி வேணுமான்னு கேட்டுட்டு வந்து சொல்லுதேன்னு சொன்னேன். நீ சொல்லுமா, பிரியாணி வேணுமா இல்ல அரிசி வேணுமா? இல்ல அந்த தொட்டினிக்கு வைக்கிற குழம்ப நாக்குல வைக்க முடியாது. இந்த லட்சணத்துல பிரியாணி செய்ய போறாளாமா? இல்ல அரிசியை வாங்கிட்டு வந்திருந்தாலும் அது
எதையாவது சோத்தை பொங்கிட்டு பக்கத்து வீடு வரல கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு கடை வாங்கி தின்றுருக்கலாம். நீ போய் அவ வீட்டுல பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்க. அவ செய்யறத வாயில வைக்க முடியுமா? அம்மா, அரிசி வாங்கினா நீ தான் சோத்தை பொங்கணும். மாங்கு மாங்குன்னு இன்னைக்கு மீட்டிங்லாம் நின்னு போயிடும். பரவாயில்லையா? ஆனா பிரியாணி வந்தா அதுல பீஸ் இருக்கும், சும்மா தின்னுடலாம். ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுமா. ஏய் அப்பா, என் மவன் அறிவு களைஞ்சின்னு நிரூபிச்சிட்டல. இப்பவுமே போய் வசந்தால இருந்து வினிதா வரைக்கும் எல்லார்கிட்டயும் சொல்லிப்படுதே. அடியே மல்லிகா, இன்னைக்கு சோறே பொங்காதீங்கடி. நம்ம தொட்டினைக்கு வீட்டுல பிரியாணின்னு தெருபூரா நின்னு எல்லாவள்கிட்டையும் சொல்லி கூப்பிட்டுப்படுதே. அப்புறம் என்ன, நாம விடிய உட்காந்து கதை பேசலாம். ஏதோ புடிச்சு போ, உனக்கு பிரியாணி தருவாங்க. அதுக்காக ஊர்ல உள்ளவளுக்கெல்லாம் சொல்லி கடைசியில நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம பண்ணிடுவியோ? ஏலே அறிவு கட்ட கூமுட்ட, ஊர்ல உள்ளவளுக்கெல்லாம் தாரேன்னு சொன்னாதான் அவ செய்யறத ஒழுங்கா செய்வா. ஏன்னா ஊரு பூரா அவளை கழுவி கழுவி ஊத்திடுவோன்னு பயந்து பயந்து நல்லா செய்வாளே. நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கையும் ஓட மாட்டுக்கு காலும் ஓட மாட்டுக்கு. இந்த தொட்டினைக்கு வீட்டுல பிரியாணின்னு இருக்கிற எல்லா வள்ளியும் சொல்லி இன்னைக்கு ஊரை கூட்டி படணும்.